ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேட கோமலமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். திருச்சின்னமாலையின் சாற்றுமறை பாசுரங்கள் 10 மற்றும் 11வது பாசுரங்களை இன்று அனுபவிக்கலாம். இத்தனை நாளாக ஒரு பாசுரம் தான் பார்த்துருந்தோம். ஆனால் சாற்றுமுறையில் 2 பாசுரத்தையும் சேர்ந்து வாசிக்கிறது தான் வழக்கமாக வச்சுட்டு இருக்கா பெரியவர்கள். அந்த வழியிலே நம்ம 2 பாசுரங்களையும் அனுபவிக்கலாம். இந்த 2 பாசுரங்களை அதாவது கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது 10வது பாசுரத்தில் இது வரைக்கும் ஈருலகை படைக்க இருந்தார் வந்தார் அதுலேருந்து ஆரம்பித்து பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே வரைக்கும் வந்தார்னு தான் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். யார் வந்ததுன்னு சொல்லவே இல்லை. அந்த முடிச்ச அவுக்கிறார் 10வது பாசுரத்தில். 11வது பாசுரம் பலஸ்துதி. பாசுரங்களை அனுபவிக்கலாம். 10வது பாசுரம். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சித்தனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரும் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமெட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. இது 10வது பாசுரம். யார் வந்தது அப்படின்றத சொல்றார். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். இத்தனை செயல்களும் கீழே 9 பாசுரங்களில் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாம் பண்ணது அந்த பேரருளாள பெருமாள் தான். அத்திகிரின்றது யானைமலை அப்படின்றது பொருள். ஹஸ்திகிரி அப்படின்னு சொல்லுவா. தமிழில் வேழமலை அப்படின்றது இங்கே சுவாமி தேசிகன் அத்திகிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரி அப்படின்னாக்கா மலை. அது அந்த மலை மேலே அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்ட்டுன்னு. அடுத்து ஆனைப்பரி தேரின் மேல் அழகர் வந்தார். அழகர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாளை நம்ம போய் சேவிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு போய் என்ன பண்ணனாக்கா பெருமாளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்பா. பார்க்கறதுக்கு 2 பொருட்காட்சியா? அப்படி இல்லை. பெருமாளை சேவிக்கணும். சேவிக்கிறது அப்படின்னாக்கா பருகுதல். பெருமாளை அனுபவிக்கணும். அங்கமாக அனுபவிக்கணும் அவருடைய அழகை. இது திருமங்கை ஆழ்வார் போல அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு யாருமே அனுபவிச்சதில்லை. அவருடைய பெரிய திருமொழி 9ஆம் 10 2ஆம் திருமொழி நாகைக்காக ஒரு 10 பாசுரங்கள் அதில் சொல்கிறார். அப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பரகால நாயகியாக இருக்கார். அப்போ சொல்கிறார் முதல் பாசுரத்தில், பொன்னிவர் மேனி மரகத்து பொன் இளஞ்சோதி அகலத்து ஆரம்பின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் ஆவார் தோழி என்னையும் நோக்கி நல்குல் நோக்கி ஏந்திலம் பொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்கம் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு. அச்சோ ஒருவர் அழகியவான்றது 9 பாசுரத்துலையும் வந்திருக்கும். ஆனால் இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 பாசுரத்துலையும் எந்த பெருமாளுமே சொல்லியிருக்க மாட்டார். 10வது பாசுரத்தில் பலஸ்துதியில் தான் நாகை அழகர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தான் நமக்கு தெரியும் இது நாகைக்காக இந்த மங்களாசாசனம் அப்படின்ட்டு. அதுபோல் பெருமாளை அனுபவிக்கணும். அதுதான் அழகர். ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார். ஒவ்வொரு வாகனமும் பெருமாளுக்கு ஒவ்வொரு அழகு. அதை இங்கே சொல்கிறார். அடுத்து கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். கண் கொடுக்கும் அப்படின்றதுக்கு 2 பொருள்கள் இருக்குது. ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச சரித்திரம் தான். சுவாமி கூரத்தாழ்வான் ஒரு கொடிய சோழ தேச மன்னன். அவன் பேரை கூட அடியன்னு சொல்ல விரும்பலை. ஆழ்வானுடைய கண்களை பறித்து விட்டான். அதுக்கப்புறம் ராமானுஜர் இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு, நீ போய் பெருமாள் கிட்ட கேளு, நிச்சயம் கண் கொடுப்பார் அப்படின்னும் போது கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போச்சு அப்படின்றதுலாம் பெரிய வருத்தமே இல்லை. பெரிய ஞானிகள் இதெல்லாம் கவலையப்பட மாட்டா. அவருக்கு என்ன கவலை அப்படின்னாக்கா பெருமாளை சேவிக்க முடியலையே, ராமானுஜரை சேவிக்க முடியலையே அப்படின்ற கவலை தான். போய் கேளுன்னு சொல்லும்போது அவர் கேட்டதே அதுதான். இந்த கண்களால் இந்த உலக விஷயத்தில் நான் எதுவும் பார்க்கறதுக்கு விரும்பலை. தேவரீரையும் என்னுடைய ஆச்சாரியனா ராமானுஜத்தை பார்க்குற மாதிரி இருந்தாக்க போதும் அப்படின்ட்டு அப்புறம் அந்த கண்ணை வழங்கினார். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் பார்த்தாக்க கண்ணு அப்படின்னாக்கா ஞானம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேத தியானம் பண்ணியிருப்பா, ஒரு 10 வருஷம் பண்ணியிருப்பா, திவ்ய பிரபந்தம் 4000 ரூபா தெரிஞ்சிருக்கும், இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாருமே வாசிச்சிருப்பா. ஆனால் அவளுக்கு ஞானம் இருக்குமா அப்படின்னாக்கா அது சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் அப்படின்றது பெருமாள் அருளணும். நம்ம முயற்சியால் வராது. மயர்வர மதிலம் அருளின் எவனவன் அப்படின்றது இல்லையா ஆழ்வார்? அது மாதிரி பெருமாள் அருளணும். இந்த பெருமாள் தான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள். கண் கொடுக்கும் தெய்வம் வந்தார் அப்படின்ட்டுன்னு. கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். கருதவரம் போய் வரம் கேட்கணும் அப்படின்றது இல்லை, நம்ம நினைச்சாலே போதும். கருதவரும் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். நம்ம நினைச்சாலே போதும். வரதராஜன் இல்லையா, வரங்களை வாரி வாரி வழங்குறவர் அவர் எதுவுமே பார்க்க மாட்டார். என்ன கேட்டாலும் கொடுப்பார். நியாயமான விஷயங்களா இருந்தாக்க கொடுப்பார். ஆனால் சில பெரிய பக்தர்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னாக்க, உனக்கு நான் மோட்சத்தை வச்சுட்டு இருக்கேன், எதுக்கு இந்த சாதாரண உலகியல் பலன்லாம் நீ கேட்குற அப்படின்றது அவருடைய கருத்து. அதுதான் கருதவரும் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். அதே நல்ல விசாலமாக சொல்கிறார் அடுத்த வழியில். முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். முக்திக்கு மேலே என்ன வேணும் ஒரு ஜீவாத்மாவுக்கு? அந்த முக்தி மழையாக பொழிகிறோம் எல்லாருக்கும். மழை எப்படி படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் ஆண் பெண்
குள்ளம் உயரம் குண்டு ஒல்லி எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் ஒரு மழை ஒரு ஊரில் மழை பெஞ்சதுனாக்கா அந்த மழை எல்லாருக்குமே தான். அதே போல தான் முத்தியை வந்து மழையாக வந்து பொழிவரோம். முகில் வண்ணர் வந்தார். முகில் அந்த அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்தார். அடுத்தது மூலம் என ஓலமிட வல்லார் வந்தார். மூலம் ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி கஜேந்திரன் அழிச்சது இல்லையா, அப்போ அழைக்கும் போது வந்தது இந்த பெருமாள் தான் அப்படின்றத சொல்றார். இதை வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் ஆடி மாதம் பௌர்ணமி வந்து கஜேந்திர மோட்ச உற்சவம் நடக்கும். ஆடி திருவாடிபுரத்தில் ஆண்டாளுக்கு உற்சவம் நடக்கும். பௌர்ணமியில் ஆடி மாதம் பௌர்ணமி கஜேந்திர வர்தனா வந்து பெருமாள் வந்து வருவார். கஜேந்திர மோட்ச உற்சவம் வந்து நடக்கும். அதுவும் பூர்வம் பௌர்ணமியும் ஒன்றா வந்துருச்சுனாக்க பக்தர்களுக்கு வந்து டபுள் தமாக்கா தான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அவ்வளோ அந்த மூலமென ஓலப்படனாக்க இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு முதலையை வந்து அழிச்சிட்டு யானையை வந்து அந்த முதலைக்கிட்டேருந்து காப்பாற்றுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீர் புழு அப்படின்னு சொல்லுவா ஆச்சாரியர்கள் முதலைய. அது ஏன் வந்து வேற யாருமே போத, யார் வேணாலும் போயிருக்கலாமே, பிரம்மா போயிருக்கலாம், இந்திரன் போயிருக்கலாம், வேற யார் வேணாலும் போயிருக்கலாம். ஏன்னா முதலையை கொண்டுட்டு யானையை வந்து விடுவிக்கிறதுன்றது ஒரு பெரிய காரியமே அல்ல. ஆனால் ஏன் பெருமாள் போனார்னா அவரை தான் வந்து யானை கூப்பிட்டுது. ஆதி மூலமே அப்படின்றது கூப்பிட்டுது. அதாவது ஆதி மூலம் அப்படின்னா என்ன, ஜகத்துக்கெல்லாம் காரணம், தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன், நிஷ்காரணன். ஆதி மூலமேன்னு கூப்பிடவே இவாளை வந்து அழைக்கல யானை, பெருமாளை தான் அழைச்சது. இந்த பெருமாள் தான் போனார் அப்படின்றது தேசிகன் சொல்றார். அடுத்தது உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். அந்த உத்தரவேதியில புறப்பாட்டுக்கு வந்து வரார். அந்த உத்தரபாகத்துல வந்து நல்ல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. யாகம் பண்ணும்போது அந்த உத்தர டைரக்ஷன்ல தான் வந்து நிறைய வந்து பலன் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த உத்தரவேதியிலே வந்து அவருடைய புறப்பாடு வந்து கண்டதுல இருக்கிற பெருமாள். எதுக்குனாக்க நம்ம போய் சேவிக்கிறது இல்லை. பெருமாள் வந்து சரி பரவாயில்ல நானே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கலாம், நம்ம தான் சேவிக்கணும். நானே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வரார். அப்போ நம்மளால என்ன பண்ணுறோம், கதவை சாத்தினு டிவி பார்க்குறோம். பெருமாள் விடுறதுல டிவிலையும் அவர் வந்துடுறார். அது எதுக்கு சொல்ல வரேன், பக்தர்களை வந்து அவருக்கு வேணும், எல்லாருக்குமே வந்து அந்த முத்தி மழையை வந்து பொழியணும் அப்படின்றதுக்காக உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. உம்பர் அப்படின்னாக்க தேவர்கள். அவெல்லாம் வந்து தொழும் கழல்கள். அவருடைய திருவடியை வந்து இந்த தேவராஜ பெருமாளுடைய திருவடி தான் வந்து தேவர்கள்லாம் வந்து தொழரா. தேவர்களுக்கெல்லாம் ராஜன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு, இமையோர் தலைவா அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தோம் இல்லையா. ஆழ்வார் என்னெல்லாம் முதல் பாசுரத்தில் ஆரம்பித்து அதே வந்து திருவாய்மொழியிலையும் வந்து சொல்லியிருந்தார். அப்படின்ட்டு திருவிருத்தத்தில் வந்து இமையோர் தலைவான்னு சொல்லி சொன்னார். அப்புறம் திருவாசிரியமாச்சு, பெரிய திருவந்தாரியாச்சு. திருவாய்மொழியில் வந்து கடைசி சரம பிரபந்தம் சுவாமி நம்மால் வருது. அதில் வந்து சொல்லியிருக்கிறச்ச அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது போல உம்பரெல்லாம் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே அப்படின்றதோட 10வது பாசுரம் முடியுது. இப்போ பலஸ்துதி பாசுரத்தை பார்க்கலாம். பலஸ்துதியில் வந்து இந்த பிரபந்தத்தில் திருச்சினை மாலை என்கின்ற இந்த பிரபந்தத்தில் என்ன இருக்கு, இதனால என்ன பலன் அப்படின்றத சொல்லியிருக்கார். ரொம்ப அருமையான ஒரு பலன் ஒன்று சொல்லியிருக்கார். அது என்னன்றதை பார்க்கலாம். மறைத்தலையில் இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில், மந்திரத்தில் நாலெழுத்தும் திருநாமத்தில், நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில், நெடுமால்தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில், உரைத்தவர் கண்டுரைத்த பொருளான எல்லாம், உயர்வரது அருளாள பெருமாள் தேசன், திறத்தில் இவை திருச்சின்னமாலை பத்தும், செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே அப்படின்றத சொல்றார். மறைத்தலையில் இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில், மறை அப்படின்னாக்க வேதம். அந்த மறையில வந்து அது வந்து ஸ்வரத்தோட வந்து பாடுவா. அதுதான் வந்து இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில். அந்த பக்தியோட வந்து அந்த வார்த்தைகளை வந்து நம்ம சொல்றோம், வேதங்களை வந்து சொல்றோம். மந்திரத்தில் நாலெழுத்தாம் திருநாமத்தில், மந்திரத்தில் நாலெழுத்து அப்படின்றது வந்து திருமந்திரம் நாராயணா அப்படின்றது. அதுக்கு அடுத்தது நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் அப்படின்றது வந்து துவயம். ஏன் அப்படின்னாக்க பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம்னு 2 வாக்கியங்கள் இருக்கு. ஆனால் மந்திரம்னு பார்த்தா ஒன்று தான். அதுதான் வந்து இரண்டாம் ஒன்றில். அதுக்கு அடுத்தது சர்ம ஸ்லோகத்தை சொல்ற. நெடுமால்தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில், பெருமாள் வந்து சொன்ன அந்த சர்ம ஸ்லோகம். உரைத்தவர் கண்டுரைத்த பொருளான எல்லாம், இது உரைத்ததெல்லாம் வந்து இந்த பெருமாள் தான். அவர் கண்டுரைத்து இந்த பொருளான எல்லாம், உயர்வரத பெருமாள் அருளாள பெருமாள் தேசன். இந்த அருளாள பெருமாளுடைய தேசன், தேசு அப்படின்னாக்க தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த தேசன் திறத்தில் இவை திருச்சின்னமாலை பத்தும், இந்த 10 பாசுரங்களும் செவிக்கு இனியா இருக்கும், செவிக்கு வந்து இனிமையா இருக்கும். யாருக்கு அப்படின்னாக்க உலகியல் விஷயத்துல இல்லாதவாளுக்கு வந்து இந்த 10 பாசுரங்கள் வந்து செவிக்கு வந்து ரொம்ப இனிதாக இருக்கும். சிற்றின்பம் இசையாதார்க்கே அப்படின்றத வந்து சொல்லி இந்த பிரபந்தத்தை வந்து தலை கட்டுறார். இதோட திருச்சினை மாலை முற்றிட்டு இந்த ஏதாவது வந்து நல்லா இருந்தது அப்படின்னாக்க அதுக்கு காரணம் வந்து அடியனுடைய பெற்றோர்களும் அடியனுடைய ஆச்சாரியனான சுவாமி வராக மகாதேசிகனும் அப்படின்னு தான். குற்றம் குறைகளுக்கு வந்து அடியன் தான் பொறுப்பு. ஷமிக்க பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.